பொள்ளாச்சி பக்கத்துல இப்படி ஒரு மலை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனைமலையில ஒடையகுளம்னு ஒரு கிராமத்துல உள்ள பெருமாள் கோயில் இருக்கும். ஆனைமலையில ஃபேமஸான மாசாணி அம்மன் கோயிலோட இன்னொரு பகுதியான இந்த பெருமாள் கோயில்ல நம்ம இருக்கோம். சேனைக்கல்ராயர் திருக்கோயில். புரட்டாசி மாசத்துல நம்ம பெருமாளுக்கு பேர் போன இடம் அது. வெறும் 720 படிகள் கடந்தாலே மேல உள்ள கோயிலை நம்ம சென்று அடைஞ்சிடலாம். கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரம் உள்ள இந்த மலையில தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு நிறைய இருக்கு. சேரர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட சில கோட்டைகள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் சேதம் அடைஞ்சிருச்சா, இருந்தாலும் அது இருக்கிற அச்சுகள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோட்டைக்கு நுழைவாயில கருதப்படுற இந்த கல் தூண்கள் இங்க இருந்த படைகளுக்கு ஆபத்தான நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த சுரங்கப்பாதை, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை ஏற்றதுக்கான நம்ம பயணம் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபாலோ ஜாக். நம்ம இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை. ஆனைமலையில் ஒடையகுளம்னு ஒரு கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் இருக்கும். என்னடா பெருமாள் கோயில் இங்கே இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனைமலையில் ஃபேமஸான மாசாணி அம்மன் கோயிலோட இன்னொரு பகுதியான இந்த பெருமாள் கோயிலில் நம்ம இருக்கோம். கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா சேனைக்கல்ராயர் திருக்கோயில். ஸோ புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளுக்கு பேர் போன இடம் அது. மோஸ்ட்லி இங்கே ஆனைமலை வந்தாலே மாசாணி அம்மன் கோயிலுக்கு எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஸோ அதோட பகுதியான இந்த பெருமாள் கோயிலை யாரும் அவ்வளோ விசிட் பண்ணுறது தெரியாது ஆக்சுவலி மோஸ்ட்லி. ஸோ அதோட வாசலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் கீழே உள்ள சின்ன திருக்கோயில். இதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அங்கே ஏறி மேலே அந்த மலையை போய் பார்க்க போகிறோம். சரி, இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து ஆனைமலை வந்துட்டு ஆனைமலை ஜங்ஷனில் ரைட் எடுத்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரோடு வரும். அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மலையோட வியூ தெரியும். ஸோ கரெக்டாக அந்த பாத்வே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கோயில் இருக்கிற பேர் போர்டும் போட்டிருப்பாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சித்தர் பீடம்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லெஃப்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கோயிலோட அடிவாரத்தை நம்ம சேர்ந்துடலாம். நம்ம ஏற்கனவே ஏறின மலைகள்லே இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மலை, ஒரு 5% சொல்லலாம். இந்த மலை அவ்வளோ சின்ன மலை. நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஃபேமிலியோடு வரணும், அந்த மனசார பெருமாளை வேண்டிட்டு போகணும் அப்படின்னிங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்க போகுது இந்த ஜேர்னி. ஸோ இப்போ நம்ம சேனைக்கல்ராயர் பெருமாள் கோயிலோட மலை அடிவாரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கோயில் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் சிலை இருக்குது. ஸோ அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த மலை ஏறுறோம். அந்த மலையோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. ஸோ மரத்துக்கடியில் ஒரு சாமி இருக்காங்க. ஸோ இது என்ன சன்னதின்னு பார்த்திங்கன்னா கருப்பராயர் சன்னதி. ஸோ மரத்துக்கடியில் எல்லோரும் விளக்கு வச்சு கற்பூர தீபம்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல வேண்டிட்டும் போவாங்க. ஸோ அதுதான் கோயிலில் படி ஏறுற வழி. இங்கேருந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தாங்க. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மினிமம் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கோயிலை சென்று அடைஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சேனைக்கல்ராயர் பெருமாள் கோயிலை ஏற ஆரம்பிச்சுட்டோங்க. படிகளை பார்த்திங்களா, அழகாக பெயிண்ட்லாம் பண்ணி நிறைய சீரமைப்பு பணிகள்லாம் பண்ணி ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்தோட காவலர்கள். இந்த மலையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 1500 அடி ஹைட் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்பவே சுலபமான 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மலை ஏறக்கூடிய ஒரு இடம். இந்த மலை சுற்றி உள்ள இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கையான விஷயங்கள், அதாவது தென்னை மர தோப்பு பக்கத்தில் அவ்வளோ மூலிகை செடிகள் இருக்கிற இடம். அண்டு பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ்க்கெலாம் நிறைய சூப்பராக மேலேருந்து அழகாக இங்கேருந்து பார்க்க முடியுது. அது போக மேலேருந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று விஷயம் என்னென்னா, மொத்த படிகளோட எண்ணிக்கை 720 படிகள் இருக்கான். இந்த 720 படிகளையும் நம்ம கடந்து போனோன்னா மேலே உள்ள சேனைக்கல்ராயர் பெருமாளை நம்ம போய் தரிசிக்க முடியும். இந்த இடத்துல நிறைய நிழல் குடைகள் இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட நிழலில் கீழே ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். ஒரு 30லேருந்து 40 ஸ்டெப்ஸ் தான் ஏறி இருப்பேன். ஸோ அதுக்கிட்டே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஷெட்டு வந்துருக்கு. மழை வந்தாலும் உங்களுக்கு ஒதுங்கக்கூடிய ஒரு இடமும் இங்கே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை, இதுதான் நான் சொன்ன ஷெட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கூட இந்த இடம் வந்திருக்காரு. உங்களோட எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அண்ணன் தான் இந்த இடத்த பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் கொடுத்தாரு. வாங்கினேன் நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அண்ணன் என்னை தூக்கி போட்டு வந்துட்டார். சேரர்கள்
இருந்த காலத்துலேருந்து இது வந்து சேனைகள், அதாவது படைகள் வந்து மேலே வந்து தங்கியிருந்து இந்த இடத்த வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்சிகள் நிறைய மாற மாற இந்த இடத்த வந்து கரெக்டாக பராமரிச்சுட்டு இன்னமும் இந்த இடம் இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப பழமையான கோயில் இது. அண்ட் அந்தளவுக்கு இதை பராமரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஒயிட் வாஷும் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் இல்லை, நீங்கள் கீழேருந்து நம்ம கொஞ்சம் தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் எங்கேயும் பிளாஸ்டிக்கே நம்ம பெருசாக பார்க்கல. சுத்தமாக எந்த பிளாஸ்டிக்கும் இல்லை, அவ்வளோ சுத்தம் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ணா சொன்ன மாதிரி ஒயிட் வாஷ்லாம் பண்ணி இந்த படிக்கு புரட்டாசி மாதம் நீங்கள்னால நிறையா இது பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்தில் இந்த இடத்தோட பேரோட ஒப்பிட்டு வேங்கட துர்கம்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அப்படி தான் கூப்பிட்ருக்காங்க இந்த கோயிலை. அதுக்கப்புறம் தான் வந்து பல ஆட்சிகள் மாறவும் இந்த இடத்தோட பேரும் மாறி இருக்கு. ஸோ இப்போ தான் சேனைக்கல்ராயர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள பெருமாளை வணங்குறாங்க. அந்த ஷெட்டுலேருந்து ஒரு 100 மீட்டர் வந்திருப்பேன். அதுவும் பெரிய ஹைட்டுக்கு வந்த மாதிரியே தெரிஞ்சுது. கீழே ஃபுல்லாக இந்த தென்னைமர தோப்பு, நம்ம வந்த ரோடு, வயல் எல்லாமே தெரியுது டக்குன்னு அதுக்குள்ளேயும். ஸோ இதுதான் மேலே போக வேண்டிய பாதை. நிறையா நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறாங்க தெரியுமா, அவங்களும் டெய்லி வந்து மேலே வணங்கிட்டு கீழே இறங்கி போவாங்களாம். சூப்பரான விஷயம் அது. சுற்றி உள்ள ஊருக்கெல்லாம் குலதெய்வமாக அமைஞ்சிருக்கு இந்த சேனைக்கல்ராயர் பெருமாள் கோயில். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழிலில் வளர்ச்சி அடையிறதுக்கும் இந்த கோயிலை வந்து வேண்டிக்கிட்டா உடனே வேண்டின மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் சிவனும் பெருமாளும் ஒன்றா இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட இன்னொரு உருவமான தட்சிணாமூர்த்தி, அவருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இங்கே இருக்குது. இதுதான் நான் சொன்னேன் தட்சிணாமூர்த்தியோட சன்னதி. இந்த சன்னதிக்கு பின்னாடி, அதாவது இந்த பின்புறம் இங்கே பார்க்குறீங்களா, பின்புறம் பார்த்தீங்கன்னா கல் ஆலமரம் இருக்குது. கல் ஆலமரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லோட இடுக்கில் வளரக்கூடிய ஒரு ஆலமரம் இங்கே பின்னாடி இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சன்னதிக்கு பின்னாடியே அந்த ஆலமரம் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் மலையை ஏறும்போதே கீழே தட்சிணாமூர்த்தி தெற்க நோக்கி பார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. யூஸ்வலாக வைணவம் சைவம் வந்து தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து அவரோட அமைதியாக தட்சிணாமூர்த்தி உட்காந்து நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாப்புல. அண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. அண்டு நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோன்னா நம்மளுக்கு 2 காட்சி அளிக்கிறவங்க இருக்காங்க. மேலே பெருமாளும் இருக்காங்க, கீழே வந்து நம்ம ஐயா இருக்கார். நான் வீடியோவில் காமிக்கிறதோட நீங்கள் நேரில் வந்து உங்கள் கண்ணால் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை தடவை தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? சார் இது ஒரு 4 டைம் ஏறிட்டேன் சார். பட் ஆனால் இந்த டைம் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க சார். இங்கே எல்லாம் முதல்ல இந்த கைப்பிடியெல்லாம் இருக்காது. இதுவா? ஆமாம்மா. இங்கே வந்து அந்த எட்ஜில் இந்த கம்பி தான் இருக்கும். இங்கே ஏறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமமாக இருக்கும். இதனால யூஸ்ஃபுல். முதல்ல ஸ்டெப்பும் இங்கே வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும். தெரியுதா? நம்ம காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. கிராஸாக வச்சு தான் நம்ம ஏறணும். கால் பத்த மாட்டேங்குது. போன டைம் எங்கள் அக்காலாம் வந்தப்போ இங்கே அப்படியே தவிழ் ஏறிட்டு இருந்தாங்க. இருங்க, எனக்கே தேவைப்படுது இந்த கம்பி. இந்த கம்பி இருக்கனால இப்போ ரொம்ப யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்குது. அதான் நம்ம மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ க்ராஸாக ஓரளவுக்கு தான். இங்கெல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்குது இந்த கல். அண்ட் ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து இந்த கம்பியை பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு வயசானவங்களுக்கும் சரி, மலை ஏறுற கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூவை பாருங்கள், கீழே பார்த்ததோட இது 100 டைம்ஸ் இன்னும் எடுத்து கொடுக்குது. இங்கே தென்னை மரம் தான், பொள்ளாச்சினாவே தென்னை மரம் தான். அது இப்போ தான் தெரியுது. அப்பா வேற லெவலில் இருக்குங்க. இல்லை ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்குது. நம்ம வியூ பாயிண்ட்டு இது வரைக்குமே லாஸ்ட் டைம் போயிடலாம் உங்களுக்கு. ஆமாம் சார், முதல்ல போகிற மாதிரி தான் இருந்தது. பட் என்ன கொஞ்சம் அங்கே ரிஸ்க்கான ஏரியா, அதனால் இது எல்லாமே சேஃப்டிக்காக நல்லா பண்ணிட்டாங்க. இங்கே சிவர் இருந்திருக்கு போல் முதல்ல, அது இடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த விதப்பெல்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில், அதாவது 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்லேயே ரீச் ஆகிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இதாக இருக்குது கோயில், இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயில். இல்லை யார் வேணாலும் ஏறலாம். அதாவது ரொம்ப ரிஸ்கெல்லாம் கிடையாது. பார்க்குறது தான் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது. பட் மெதுவாக ஏறினோம்னாலே, எவ்வளோ ஸ்லோவாக ஏறினாலும் எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரத்தில் மேலே வந்துடலாம். இந்த வழியாக தான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கோயில் இருக்குது. இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி மேலே வருதுங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் சொல்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டான விஷயம் தான், ரொம்ப ஷார்ட்டான ட்ரிப் இது. பொள்ளாச்சிலே நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத கோயிலாக இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சி வந்தாலே ரொம்ப பிரபலமான மாசாணி அம்மன் கோயில் வந்து வணங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் மாசாணி அம்மன் கோயிலோட ஒரு உபய கோயிலாக இந்த கோயில் ரொம்பவே பல காலமாக பராமரிச்சுட்டு வராங்க. ஏற ஆரம்பித்து 30 நிமிஷத்துலேயே மேலே உள்ள கோயிலை நான் சென்று அடைஞ்சிட்டேன். நினச்ச மாதிரியே கொஞ்சம் ஈஸி தாங்க.
ஆனால் குறுகிய காலத்தில் ரொம்பவே செங்குத்தான மலையை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே தான் கோயில் இருக்குது, வந்தாச்சு. இந்த வியூ இந்த கண்ணுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்களா கல்வெட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வெறும் கல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பியை அழகாக நடக்கிறவங்களுக்கு பயன்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்பி அடித்து இந்த கல்லை வெட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு படிக்கட்டு மாதிரியே. ஸோ ஃப்யூச்சரில் வந்தீங்கன்னா இன்னொரு குறுகிய காலம், அதாவது ஒரு 2 மாதமோ 3 மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன பாதைக்கான கல்வெட்டை அமைச்சிருவாங்க. ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அண்டு மேலே ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கோயில் நம்ம வந்து அடைஞ்சாச்சு. மேலே ஏறின உடனே நம்ம பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண தொடங்கிட்டாங்க. அபிஷேகத்தை பார்க்குறதே ஒரு தனி சுகந்தாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நான் சொன்ன மாதிரியே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப அதிர்ஷ்டமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அழகான காட்சி கிடைக்கும். கோயிலோட மேலே பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவர் மாதிரி வச்சுருக்காங்க தெரியுமா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள், அதாவது இதில் வந்து நெய் வச்சு இந்த மேலே விளக்கேற்றி வைப்பாங்க. ஸோ விஷ்ணுவுக்கு உகந்த நாளில் இந்த இடத்துல விளக்கேற்றி செம்மையாக வழிபடுவாங்களாம். நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து உள்ளூர் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வழிபடுறதா சொல்கிறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4 செவத்துக்குள்ளே சங்கு ஒரு பக்கம் வந்து கருடாழ்வார் இருக்கார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் இருக்கார். இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். அண்டு இந்த பக்கமும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் 2 பக்கமும் இருக்குது. ஸோ 4 பக்கமும் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த இடம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக விளங்குது. ஸோ இதுதாங்க மேலே உள்ள சேனைக்கல்வராயர் பெருமாள் கோயில். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம கும்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அந்த வியூவை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஏற்கனவே கீழே வர வழியிலேருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ தென்னை மரங்கள் சுற்றி நிறைஞ்சிருக்கு. அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது ஏன் இந்த கோட்டையில் வந்து சேரர்கள்லாம் வந்து தங்கியிருந்தாங்கன்னு தெரியுது. இங்கேருந்து வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. கீழேருந்து ஏறும் போதே மேலே யாராவது இருப்பாங்களான்னு நாங்கள் கேட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து நம்மளோட அர்ச்சகர் இருக்கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கனாலும் இங்கே வந்து மேலே வந்து நம்ம பெருமாளை வழிபட்டுட்டு பூஜை செஞ்சுட்டு போகிற மாதிரி எந்நேரமும் மேலே ஆளுங்க இருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. மேலே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றின நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிய வந்துது. சேரர்கள் வாழ்ந்த இடம், அவங்க படைகளோடு தங்கியிருந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலுக்கு பின்னாடி சேரர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சின்ன கோட்டைகள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் சேதம் அடைஞ்சிருச்சா, இருந்தாலும் அது இருக்கிற அச்சுகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த கோயிலோட பின் வழியாக வந்து நம்ம இப்படி இறங்கி அந்த இடத்துக்கு போகணும். தெரியுங்களா, நம்ம பெருமாள் கோயில் அங்கே இருக்குது, சேனைக்கல்வராயர் கோயில் அங்கே இருக்குது. ஸோ அந்த வழியாக இப்படி வந்தோன்னா மேலே இந்த சேரர்கள் கட்டின கோட்டை. சேரர்கள் காலத்தில் சேதமடைஞ்ச கோட்டை இந்த கோயிலுக்கு வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஓரம் எவ்வளோ ஒரு நெருக்கான ஒரு வழி பார்த்திங்களா. ஆக்சுவலாக இதெல்லாம் சறுக்கி விழுந்துடும். ஸோ இதை தாண்டி நம்ம பின்னாடி போனால் தான் அந்த சேரர்கள் கட்டின கோட்டை இருக்குது. நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தாங்க. ஆனால் பின்னாடி பார்க்க போகிற விஷயம் இதுக்கு ரொம்பவே வெர்த்தாக இருக்கும். ரொம்ப ஒரு குறுகிய பாதை தான். ஸோ இந்த பாதையை கடந்து வந்துட்டோன்னா கரெக்டாக இந்த இடத்துல இப்படி தான் வந்தோம். இந்த இடத்துல இடுக்கில் வந்தோம். ஸோ வந்துட்டு இப்படி போகும்போது தான் இந்த கோட்டை இங்கேருந்து தெரியுது. ஸோ செங்கல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு காலணிஞ்ச நிலையில் இருக்குது. ஸோ இதுக்கிட்ட தான் அந்த கோட்டை இருக்குது. அது பார்த்திங்கன்னா கல்லில் கட்டியிருக்காங்க அந்த கோட்டை. நிறைய செடிகள்லாம் வளர்ந்து சேதமடைஞ்ச நிலையில் காணப்படுது. இதாங்க இந்த கோட்டை. அந்த சேரர்கள் காலத்தில் இங்கே வந்து மேலே ஆளுகள் இருந்து தங்கி இந்த கோட்டையிலேருந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சுற்று வட்டாரத்தில் 40 கிலோமீட்டர் அளவில் இந்த தொலைவு தெரியுது. ஸோ எப்படி அவங்களோட இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். பெரிய ஒரு ஹாலோ ஓட்டம் மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தங்குற இடமா இருந்திருக்கும். மேலே
கட்டிடம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. பக்கம் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. அங்கே ஒரு இடம் பார்த்தீங்களா, பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கு. தெரியுது இது வந்து ஒரு கோட்டை தான் சேதம் அடைஞ்சிருக்கு. இங்கே ஏற்கனவே ஆளுங்க இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அடையாளம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு உண்மையாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் அது தெரிஞ்சதுக்காக தான் நம்ம இந்த மலை மேலே ஏறுற பழைய வழி, அதாவது மன்னர்கள் காலத்தில் இருந்த வழி, அந்த வழியாக தான் நம்ம வந்து இறங்க போகிறோம். இந்த கோயில் ஏறினது ஒரு வழியாக இருந்தாலும் இறங்குறது பழைய வழியாக இருக்கும். ஸோ இந்த வழியை இறங்கும் போது நம்ம வந்து சித்தர்கள் வந்து இன்னமும் அந்த இடத்துல வந்து வழிபாடு செய்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி குதிரைகள் கட்டி வச்சிருந்த லயம் வந்து நம்ம போகிற வழியில் இருக்கும். ஸோ நம்ம இறங்குற பாதை வந்து இந்த கோயிலுக்கு வர ஒரு பழைய பாதை, இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சுரங்க பாதையும் அந்த வழியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வழியாக தான் நம்ம இறங்கி போகிறோம். கரெக்டாக அந்த கோட்டையிலேருந்து இப்படிக்கா வந்தோன்னா இந்த வழியாக நம்ம இறங்கி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். யூஸ்வலாக அந்த பாதையில் யாரும் ஏறவும் மாட்டாங்க, இறங்கவும் மாட்டாங்க. ஆனால் ஸோ இந்த இடத்துக்கு வந்தனால நான் இந்த இடத்த காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்கேன். மேலே என்ன தான் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலும் கீழே வந்து இந்த இடத்துல செம்ம இருட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் ஒரு த்ரில்லிங்கான ஒரு பகுதின்னு சொல்லலாம். அண்டு குணா கோகை மாதிரியே இந்த இடத்துல ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஏறின பகுதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால், இறங்குறது இன்னொரு ஒரு விசித்திரமாக இருக்குது இந்த இடம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான். எனக்கு நல்ல ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்குது, பயங்கர சீனிக்கான ஒரு பிளேஸ்னு கன்சிடர் பண்ணிடுவேன் இந்த இடத்த. சித்தர்கள் வந்து அப்படியா, சித்தர்கள் வெளிப்பட்ட இடம்னு சொல்கிறாங்களே, அதுதான் அது. இந்த குகைக்குள்ளே இப்படி தான் இறங்கிட்டு இருந்தோம். இந்த வழியை இறங்கி இதுக்குள்ளே வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். இது பார்த்தீங்களா, குணா குகையோட பயங்கர இதாக இருக்குது. குணா குகையில் உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்குது. நம்ம காற்று இந்த குகையில் இவ்வளோ காற்று அடிக்குதுன்னு இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வெளியே இருக்கும்போது கூட தெரியல. அங்கேருந்து அந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்குது, கீழே செம்மையாக இருக்குண்ணே. ஸோ நான் உள்ள ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு சொன்னீங்களே, அவர் தான் இந்த சித்தர். பார்த்தீங்களா, ஐயோ பயங்கர இதாக இருக்குங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த கோயிலில் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அண்டு அங்கே உள்ள ஒரு வியூ தெரியுது. குறைஞ்சிருக்கு, சூரியனோட ஒளி பட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அந்த ராக்கோட தன்மை சத்து பயங்கர ஆரஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒரு இப்படி இறங்கலாம் ஏற முடியாது. ஆனால் இந்த சேனை கல்வராயர் பெருமாள் கோயிலில் இவ்வளோ ஒரு அதிசயங்கள் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கும் அந்த நிறைய பேர் தெரியாதவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அந்த குகை உட்காந்து தெரியுமா, ஸோ அந்த குகையிலேருந்து இப்படி கீழே அழகாக இறங்கணும்னா இந்த ஒரு சுரங்கப்பாதை சொன்னோம் இல்லையா, அது நம்மளுக்கு கண்ணில் அழகாக தெரியுது. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ போய் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இந்த சுரங்கப்பாதை வந்து மேலே ஏதாவது ஒரு ஆபத்து, அதாவது எதிரிகள் வந்து தாக்கப்பட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. இந்த சுரங்கப்பாதையோட வழி வந்து பாலக்காடு வரை போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த செவி வழியாக வந்த செய்தி, ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்த செய்தி, அது உண்மையாக வந்து என்னன்னு பொய்யான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் இந்த பாதையை வந்து யூஸ் பண்ணி மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து மலையோட தோட்டத்தை பார்க்கும்போது வந்து இந்த மலைக்கு ஏறுறதுக்கான பாதையை நுழைவாயில் பின்னாடி இந்த பக்கம் ஒரு செவரோட எழுச்சி வந்து இருக்குது. செவரு எழுப்பியிருக்காங்க. செவரு எழுப்புறதுக்கான அவசியமே கிடையாது. ஆனால் செவரு எழுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மலையோட தோற்றமே வேறு மாதிரி இருந்திருக்கலாம் பழைய காலத்தில். கொஞ்சம் உள்ள போய் பார்த்து வாங்க. இந்த போகிறேன் வழுக்குது, முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. நம்மளோட நேராக எந்த ஒரு வவ்வாலும் எதுவும் இல்லை, அதோட ஸ்மெல்லே கிடையாது. ஐயோ பயங்கர எடுத்துருங்க, அணுலால முடியாது கண்டிப்பாக. இது நம்மளை மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் இவ்வளோ பூந்து சின்னதாக இருந்தால் இவ்வளோ பூந்து அசால்ட்டாக ஈஸியாக வந்துடலாம். இந்த மலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வந்ததுக்கு எனக்கு ஒரு அருமையான தீனின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எதுவும் மலைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். நான் உங்கள் செலேந்திரன், இது உங்கள் ஃபாலோ ஜாக், சைனிங் ஆஃப்.